Don't forget to subscribe. மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபுவின் ஆசீர்வாதம். யோபுவின் ஆசீர்வாதம். சரிங்களா? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க போகிறேன். இந்த யோபு நோவாவுக்கு முன்னால் வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த நாட்களில் டைனோசர்னா இருந்துச்சு. அதுக்கு அப்போஸ் இந்த யோபின் புஸ்தகத்தில் இருக்குது. டைனோசர்னா இருந்ததா? இருக்குது. அப்போ இருந்தது. நோவா நாட்களில் வெள்ளப்பெருக்கு உண்டாகும்போது அதனால் அழிஞ்சு போச்சு. அப்போ நோவாவுக்கு முன்னால் வாழ்ந்தவர் இந்த பரிசுத்தவனாகிய யோபு. இப்போ யோபு முதல் அதிகாரம் முதல் வசனம். அவர் என்ன செய்கிறார்? யோபு என்னும் ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய விளங்குகிறவன் இருந்தான். இவனுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸை தேவன் முதல் எழுதுகிறார். 2வது பூமிக்குரிய அவனுக்கு 7 குமாரும். பாருங்கள், முதல் ஆசீர்வாதம் இங்கே என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உத்தமர்களாக இருங்க, சன்மார்களாக இருங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கொள்ளுங்க. இது ஃபஸ்ட் பிளஸ்ஸிங் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன? அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரரும். உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அதான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. பேர பிள்ளைகள் இருந்தால் ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேதம் அப்படி தான். இந்த ரியல் பிளஸ்ஸிங் குழந்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2 ஆசீர்வாதம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுவாங்க எங்களுக்கு ஆசீர்வாதம். நான் சொல்லுங்க, பிள்ளைகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்கல்ல, மெய்யான ஆசீர்வாதம். அல்லேலூயா. தெரியுமா? உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. 2 பிள்ளைகள் எனக்கு இவங்க மெய்யான ஆசீர்வாதம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், மெய்யான ஆசீர்வாதம். ஆமேன். 3வது இடத்துல தான் சொல்கிறாரு, நம்ம மக்களுக்கு என்ன விழுகுனா கண்ணில் இந்த 3ஆம் வசனம் மட்டும்தான் விழுகும். இதுவும் யோபுவின் புஸ்தகம் 42 இது 2 தான் விழுகும். மேலே இருக்கிறது விழாது. சின்ன கொஞ்சம் சத்தியத்துக்குள்ளே போகலாம். இந்த வசனம் தான் தெரியும் பாருங்க. அவனுக்கு 7000 ஆடுகள். அடே அப்பா, எத்தனை ஆயிரம் ஆடுகள்? நம்ம சபைக்கு ஒரு 150 ஆடுக்கு ஜோம் பண்ணுறோம். கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சீக்கிரம் தருவார். ஆமென். பாருங்க, நம்ம நிறைய ஆத்துமாக்கள் உள்ள கர்த்தர் தருவார். அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு. என்னது? அப்போ அவனுக்கு வச்சிருக்க நிலத்தை உழுகிறதுக்கு 500 ஏர் மாடுனா எத்தனை ஏக்கர் நிலம் இருந்துக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு? 500 அங்கே அறுவடை செய்கிற நெல்லெல்லாம் களைஞ்சிட்டு கொண்டு வரணும்ல, அதை ஏர் மாடு மேலே வச்சு கொண்டு வர முடியாது, கழுது மேலே தான் வச்சு கொண்டு வரணும். அந்த நாட்கள் கழுதுன்ற லாரி மாணிக்க அவன் சொல்கிறான், ஏர் மாடை வச்சு உழுதில்ல, ஆயிரக்கணக்கான ஏக்கரை உழுது அதுலேருந்து அறுவடை பண்ணி கழுதை மேலே வச்சு இங்கே நான் கொண்டு வந்து சேர்க்குறான். அப்புறம் திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் பாருங்க எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப ரிச் மேன். ஆமென். சரி, அப்போது இருந்துச்சு அவனுக்கு ஆசீர்வாதம். அடுத்து பாருங்க, யோபுவின் புஸ்தகம் வசனத்தை கவனிங்க. திறந்த இருதயத்தோட வசனத்துக்கு யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துக்கு வரும். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10லேருந்து 13 வசனம். 12 வசனம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தான். 14,000 ஆடுகள். எத்தனை ஆடு? 7 14 ஆயிடுச்சு. கர்த்தருக்கு பாருங்க, 14,000 ஆடுகள். அப்புறம் நம்ம சொல்கிறா பாருங்க, அப்புறம் 6,000 ஒட்டகம், 1000 ஏர்களும், 1000 கழுதைகளும். அவனுக்கு அங்கே ஏர் மாடுன்றாரு, இங்கே ஏறுன்றாரு. இங்கே என்ன ஏறு? 1000. அங்கே 500 மாடு இருந்துச்சு. இங்கே ஏர்களும் போட்டு ஏறு மாடுகளாம் போட்டு நான் படிக்கலை. சரி, ரைட்டு. அப்போ அவனுக்கு அப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதம். குழந்தைய மட்டும் ரெட்டி பார்க்கல, அதே 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். அப்போ எப்படிப்பட்ட பிளஸ்ஸிங் பாருங்க. முதல்ல இதுதான் நம்மளுக்கு யோபுல தெரிஞ்சது 2ஆம் வசனம் தான். 1 யோபு 1:3. அப்புறம் அவன் முன்னிலையை பார்க்கலும் கர்த்தர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவன் முன்னிலைமையை பார்க்கலும் கர்த்தர் முன்னிலைமையை ஆசீர்வதித்தார். கர்த்தாவே ஆசீர்வதி 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 ஆசீர்வதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் 2 மடங்கு சொல்லலை, பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் இருந்துச்சு.
அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு தங்க காசை கொடுத்தாங்க, பொண்ணு ஆபரணங்களை கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்து ஒவ்வொருத்தராக தங்க காசை கொடுத்தாங்க அவனுக்கு, அந்த கோல்டு காயின் கொடுத்தாங்க அவனுக்கு. அப்புறம் செயின், மோதிரம், நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட்டு எல்லாம் கொடுத்தாங்க தங்கத்தில். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டாங்க பாருங்கள். யார்? யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். இந்த யோபு இருக்கான் பாருங்க, இந்த யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அந்த யோபுனுடைய வாழ்க்கையில் அப்போது யோபு வந்து பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறான். நான் சொல்கிறேன், இந்த நாட்களில் பிசாசின் கையிலே தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் நீங்களாக பாவம் செஞ்சால் பிசாசுக்கு இடம் கொடுப்பீர்கள். தேவன் வந்து உங்களை பிசாசு கையில் போய் இந்தாங்க வச்சு பிசாசை இவனை வச்சுக்கோன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா பிசாசு கதவை திறப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, பிசாசு கதவை திறப்பீங்க. பிசாசு வந்து உங்களை அட்டாக் பண்ணுவான். ரைட், ஓகே. பிசாசின் கையிலே தேவன், சொல்லுங்கள், பிசாசின் கையிலே தேவன் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். வீட்டில் சண்டை போட்டால் எவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள். பிசாசின் கையிலே தேவன் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் பாவம் செய்தால் பிசாசுக்கு நான் கதவை திறப்பேன். ஆமென். இதான் முழு சத்தியம். ரைட், ஓகே. இப்போ யோபு வந்து அங்கே ஒரு சேலஞ்சில் தேவன் ஒப்பு கொடுத்துட்டாரு. தேவன் ஒப்பு கொடுத்தோன்னே இவனுக்கு நீங்கள் தெரியுமில்ல, அந்த கதை தான் தெரியுமில்ல. யோபுக்கு வந்து சரீரம் ஃபுல்லாக கொப்பளங்கள் வந்தது, எல்லாம் இழந்துட்டான். யோபு வந்து தன்னந்தனி ஆளாக நிற்கிறான். இவன் தன்னந்தனி. இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இவ்வளோ தான் நினைக்கிறீங்க இல்லையா? இவ்வளோ தான் நினைக்கிறீங்க. நான் ஒரு ஆசீர்வாதத்தை காமிக்கிறேன். யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இவன் ஆசீர்வாதத்தை பாருங்கள். சாதாரணமான ஆளுங்க இல்லைங்க. அதுதான் நீங்கள் 1:3:42 தானே பார்க்குறீங்க. இன்னும் 29க்கு போவோம். 6ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யோபு 29:6 எடுத்துட்டிங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் என் பாதங்களை நான் நெய்யினால் என்னடா சத்தமாக சொல்லுங்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். என்ன ஆசீர்வாதத்தில் இருந்திருக்கான் பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் கால் கழுவு, தண்ணியை கூட குடிச்சு கால் கழுவ மாட்டீங்க. அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது நெய்யை வேலைக்காரங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவன் காலை நெய்யை எடுத்து காலில் ஊற்றுவான், வேலைக்காரன் தொடப்பான், நெய்யில் கழுவுனா தான் வீட்டுக்குள்ளே போவான். எவ்வளோ ஆசீர்வாதம்! நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை என்னது பொங்கலில் ஊற்றுறதுக்கு நெய்யை காணாம் வீட்டில். அது ரொம்ப காஸ்ட்லிங்க. கிலோ 700 800. அதை யார் வாங்க 1 லிட்ரு? இவன் காலையே நெய்யில் கழுவிருக்கான். அவன் ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? நீங்கள் அவன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, பயங்கர பிளஸட் மேன். அவன் அப்புறம் சொல்ல பாருங்க, கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதியை போல் ஓடி வந்தது. பாருங்க, என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஆயில் அவன் வச்சுருந்தானா. நம்ம வச்சுருக்கா பாருங்க, என்ன சரி, ப்ரெஸ்டு ஆயில், கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில், அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆயிலில், ரீஃபைன்ட் ஆயில் அப்படின்னா ஆயில். அவன் வந்து பெஸ்ட் ஆயில். அப்போ அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்துக்கோங்க. இத்தனை 1000 ஆடு மட்டும் இல்லை, காலை நெய்யிலான்னு கல்வா நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுந்தது. அவன் சொல்கிறான், இப்போது நான் கேட்டேன் யோபுட்ட, யோபு இவ்வளோ ஆசீர்வாதம் இருந்துச்சு, இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டேன், ஒன்று எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்களே, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு நான் யோபுட்ட கேட்பேன். நீங்கள் ஆசீர்வாதத்தானே பார்ப்பீங்க. நான் இப்படி கேட்குற ஆள். நான் முழங்கால் போட்டு கேட்டேன், ஏசாண்டவரை பைபிளை திறந்தேன். பைபிள் எப்படி பைபிள் வாசிக்குன்னு சொல்லி கொடுத்தேன். அது போல் திறந்துட்டு ஆவியான்கிட்ட கேட்டேன், ஆவியானவரே யோபு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்ன? உடனே ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை காண்பித்தார். பாப்பா, நம்ம அந்த வசனத்துக்குள்ளே போக போகிறோம். யோபுவினுடைய ரகசியம், முதல் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1:2 வாசிப்போம். யோபு 29:1-2. பின்பும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போதிருந்தாய் நலமாயிருக்கும். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ஃபர்ஸ்ட் சீக்ரெட், அவனுடைய முதல் ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் பிளெஸ்ஸிங்கை பார்க்குறீங்க, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாருங்க. அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் ரகசியம். உலகத்தின் செல்வம் போகும் வரும், ஆனால் உங்களோடு கூட இருக்கிற தேவனோடு கூட நீங்கள் என்றென்றைக்கும் நடப்பது தான் ரகசியம். இவன் வாழ்க்கையில் இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா?
ஆவியானவர் எப்பொழுதும் உங்கள் பொருளாதாரங்களிலே நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதில் நோக்கமாகிறார். நீங்கள் எவ்வளவாய் தேவனுக்கென்று வாழ்கிறீர்கள் என்பதில் தேவன் நோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. அவன் சொல்றான், அவர் தீபம் என் தலையின் மேல். நீங்க நல்லா கவனிங்க. அடுத்து சொல்றான், அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. முதல் ரகசியம் அதான் பாருங்க. தீபம் என் தலையின் மேல் பிரகாஷ், அவர் அருளின வெளிச்சத்தில் இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. அவனுடைய முதல் ரகசியம் அதுதாங்க. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அதுதான் பார்க்கணும். தேவன் அதான் பார்க்குறாரு. நீங்கள் வந்து உங்களுடைய 7,000 ஆடு வச்சுக்கோ, 10,000 ஆடு கூட வச்சுக்கோ, அது நோ ப்ராப்ளம். நீங்கள் 10,000 ஆடு வச்சா கூட உங்கள் தலையின் மேலே இருக்க தீபம் அணைஞ்சு போயிருக்கலாம். நீங்கள் இருளில் இருக்கலாம். அது தேவனுக்கும் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் யோபு சொல்கிறான், கர்த்தர் அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவேன். சர்ச்சுக்கு போயிருக்கான், நல்ல சர்ச்சுக்கு, வேத வசனத்தை பிரசங்கிக்கிற சர்ச்சுக்கு போயிருக்கான். அதனால் அவன் கண்டு கொண்டுட்டான், இது நம்ம தலையில் தீபம் எரியணும், அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில் இருக்கணும். அடுத்த வசனம் சொல்கிறா பாருங்க, தேவனுடைய ரகசியங்கள் ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அவன் சொல்லி இதான் ரகசியம்ன்றான். என்னையா ரகசியம்? நான் சில விஷயங்களை நான் 1-2 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள், நல்ல அந்த வசனத்தை, நீதிமொழிகள் 6:23 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? கட்டளையே விளக்கு, வேதமே அவன் என்ன சொன்னான் பாருங்க, அவர் தீபமின் தலையின் மேல் ரெண்டு வசனம் சேர்த்து எழுதி பாருங்க. ஒரே மணிக்கு சிமிலராக, ரெண்டு ஒரே மணிக்கு தான் இருக்கும். கட்டளை தான் விளக்கு, வேதம் தான் வெளிச்சம். அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது இருந்தது, அவர் அருளின வெளிச்சத்தில் நான் இருளை கடந்து போனேன். அப்போ பாருங்க, அவன் சொல்கிறான் தேவனுடைய வேதம். அதனால தான் அவன் பாருங்க டெய்லி ஜெபம் பண்ணா, தன் நாவை காத்துக்கிட்டான். இங்கே ஒரு நல்ல போதனை கேட்டிருக்கான். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு, ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ஹையாக இருந்துச்சு. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. அப்புறம் இதுக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அப்போது அவர் கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் அவன் தலையில் வெளிச்சம் பிரகாசித்ததுக்கு காரணம் வேதம் அவனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்தது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு கட்டளை இருந்துச்சுங்க. அதனால தான் அவன் என் குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்லி பலியிடுகிறான். தேவனுக்கு விரோதமாக நான் தூசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். அதனால் போதனை கேட்டிருக்கான், தேவனுக்கு விரோதமாக தூசிக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காக கண்மலையில் மேல் கட்டப்பட்ட வீடை போல நான் நிற்கிறான். அதனால் அவனுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், அவனுடைய வாழ்வினுடைய தரம் எப்படியோ கேள்விப்பட்டிருப்பீங்க. கேளுங்க, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னதமானது. அல்லேலூயா. அவன் நின்றான் பாருங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். வெளிப்படுத்தல் 2. இன்னும் நான் உள்ளே போகல, செய்திக்குள்ளே போகல. இப்போ தான் மேலோட்டமாக இருக்கணும், தான் செய்திக்குள்ளே போக போகிறோம். ரைட்டா? அப்போ பாருங்கள், 1:10 மணிக்கு 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்போது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒபேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். என் காண்கிறவர்கள் புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சபை, சிமிர்னா சபை, 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னோடு பேசின சத்தத்தை பார்க்க நான் திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும், அந்த குத்து விளக்குல என்ன எரியும்? தீபம் எரியும். என்ன செய்யும்? என்ன எரியும்? குத்து விளக்குன்னு போட்டாங்க. அது பேர் வந்து மெனோரா. அது பேர் ஆக்சுவலாக மெனோரா. நம்ம தமிழுக்காக நம்ம வீட்டில் வைக்கிற குத்து விளக்கு கிடையாது, அது மெனோரா. இன்னொரு நாள் பார்க்கலாத. அது மேலே என்ன இருக்கும்? தீபம் எரியும். பாருங்க, குத்து விளக்குகளையும் அந்த குத்து விளக்கின் மத்தியிலே இந்த 7 பொன் குத்து விளக்கு என்ன சொல்றாரு? 20ஆம் வசனம் திரும்பவும். என் வலக்கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. 20ஆம் வசனம். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளும் தூதலாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சபையில் தேவனுடைய
வேதம் என்கிற வெளிச்சம் அங்கே பிரகாசிக்கிறது. இந்த வேதம் என்கிற வெளிச்சம் உங்கள் தலை மேலே பிரகாசிக்கணும். அப்போதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி வருகிற இருளை உங்களால் கடந்து போக முடியும். ஹல்லேலூயா, ஆமென். சபையில் என்ன பிரகாசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, வேதம் தீபத்தை போல் எரியணும். நான் இல்லை, என்னுடைய பெருமை இல்லை, என்னுடைய செயல் இல்லை, என்னுடைய கிரியைகள் இல்லை, உலகத்தினுடைய கிரியைகள் இல்லை. பரிசுத்த வேதமாகிய இந்த வெளிச்சம் உங்கள் தலையின் மேல் பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த வேதமாகிய இந்த வெளிச்சம் இந்த திருச்சபையாகிய சபையிலே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஹல்லேலூயா. சபையில் வைக்க வரும்பொழுது கத்த சொல்ல, இங்கே இருந்த தீபம் அந்த வெளிச்சம் உங்களை கடந்து போகணும். அதான் பிளஸிங். 7 நாள் நீங்கள் ஓடுறது என்னத்துக்குன்னா உலக ஆசீர்வாதத்துக்காக. ஆனால் மெய்யாலுமே என்ன கேட்டிங்கன்னா, 7 நாள் ஓடுற விளக்க ஆசீர்வாதத்தை பார்க்கணும். உங்களுக்கு வெளிச்சம் மல்லுகிற இந்த வேதத்தின் பின்பாக நீங்கள் ஓடினால் நீங்கள் இருளை கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. இருளை கடக்க முடியல. இருளில் நிறைய காரியங்கள் இருக்குது. என்ன ஒவ்வொன்றா சொல்லணும்னா நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் கடக்க முடியல. ஏன்னா அவங்க வேதத்தை, அந்த தீபத்தை, அந்த தீபம் மருளுகிற வேதம் என்கிற அந்த வெளிச்சத்திற்குள் அவங்க கடந்து வரல. அப்போ யோபு என்ன செஞ்சார்னா, அவர் சொல்ல, இல்லை என் தலைமையில் அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு காரியம் சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையில், பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தார். பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால், நான் சொல்கிறேன் லிட்ரலி, இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறேன், அத்தனையும் சத்தியம் மாறாது. உங்கள் தலை மேலே கிருபை என்கிற கிரீடம் இருக்குது. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்தா உங்கள் தலையில் அந்த கிருபை என்கிற கிரீடம் இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சும்மா நீங்கள் சாதாரணமான ஆள் நினைக்காதீங்க. மேலே ஒரு கிருபை என்கிற கிரீடம் இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் அழிலின ஃப்ளேம் இருக்குது. ஹல்லேலூயா. இது இப்படியே என்ன செஞ்சிட்ருக்கோம், எரிந்து கொண்டே இருக்கும். என்னமோ ஆவியானவர் நீங்கள் நினைக்கிறீங்க ஏதாச்சும் எதுவுமே வார்த்தைகள் இல்லை, சத்தியங்க. உங்கள் மேலே அந்த வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆவியானுடைய வெளிச்சத்திலே நீங்கள் இருளை கடந்து போகலாம். ஆமென். இதான் உன்னுடைய முதல் ரகசியம். சரி, 2வது ரகசியத்துக்கு நம்ம வரப்போகிறோம். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? அப்போ முதல் ரகசியத்தை நான் சொல்லிட்டேன். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், நான் ஆவியான்ட்ட கேட்டேன், ஆண்டவரே இவனுக்கு இவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்ததா, நீங்கள் கொடுத்தீங்களா? எவ்வளோ ஐஸ்வர்யத்தை அவன் பெற்று கொண்டிருந்தான் என்று. ஆண்ட சொன்ன, நிறைய ஐஸ்வர்யம் பெற்றுக்கொண்டான். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அவன் பெற்றுக்கொண்ட ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது. அதான் மேன்மையான ஐஸ்வர்யம். நீங்கள் பார்த்தது 7000 ஆடு, 14000 ஆடாச்சு, 500 ஏறு மாடு, 1000 ஆச்சு, 500 கழுதை, 1000 கழுதையாச்சு, பொண்ணு வெள்ளி கொடுக்கப்பட்டது, 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இந்த யோபு தேவனிடத்திலிருந்து தனக்குள் பெற்று கொண்டிருந்த ஒரு ஐஸ்வர்யத்தை நான் காமிக்க போகிறேன். ரோமர்கள் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு போவோம். யோபு 2:4 ரோமர் 2:4 போவோம். அவன் பெற்றுக்கொண்ட ஒரு ஐஸ்வர்யத்தை, இந்த ஐஸ்வர்யத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. நிச்சயம் சொல்ல ஜெபம் பண்ண மாட்டீங்க. கார் வேணும், வண்டி வேணும், அது வேணும், இது வேணும், பிள்ளைக்கு படிப்புக்கு வேணும், செலவுக்கு வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், உளுந்து வேணும், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவீங்க. நான் சொல்கிற இந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்க மாட்டீங்க. நாங்க ரோமர் 2:4 வாசிப்போமா? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகின்றது அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை பாருங்க. இங்கே சொல்றது பொறுமை ஒரு ஐஸ்வர்யம். சொல்லுங்க, பொறுமை ஒரு ஐஸ்வர்யம். சத்தமா சொல்லுங்க, பொறுமை ஒரு ஐஸ்வர்யம். இதை அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான். யார்கிட்ட கேட்டான்? ஆமாம், யோபு பொறுமையை, ஆண்டவரே எனக்கு பொறுமை என்கிற ஐஸ்வர்யத்தை தாங்க. கர்த்தர் பார்த்தார், பரவாயில்லப்பா, என் ஐஸ்வர்யத்தை பொறுமையும் வச்சுக்கோ, உனக்கு பொருளாதாரத்தையும் வச்சுக்கோன்னு கொடுத்தார். நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, இந்த பொறுமையை ஏசப்பாட்ட கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? ஆண்டவரே பொறுமை கொடுங்க, ஆண்டவரே பொறுமையாக இருக்க உதவி செய்யுங்க, அந்த ஐஸ்வர்யத்தை கொடுங்க. கேட்டிருக்கீங்களா? கேட்கலையா? கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமே கேளுங்க. யோபு அதைத்தான் கேட்டான். ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? இதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா? ஆமாம் இருக்கு, வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு போவோம். யாக்கோபு யாருன்னா ஏசப்பாவுடைய சகோதரர். அவர் பிரசங்கம் பண்ணுறாரு சபைகளுக்கு. அவர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாமா? 5:11. இதோ
பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நீங்கள் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க, யோபுவின் ஆசீர்வாதத்தை குறித்து தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ எங்கேயோ தலையில மாறிட்டோம். ஆனால் கர்த்தருடைய சகோதரன் யாக்கோபு எதை பற்றி சொல்லுகிறார் சபைக்கு? யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. என்ன சொல்றாரு? யோபுவினுடைய பொறுமையை குறித்த பிரசங்கத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் சொல்றேன், இது வரைக்கும் யோபுவின் பொறுமையை பற்றி நான் பிரசங்கத்தை கேட்டதே இல்லை. ஆனால் யோபுவினுடைய ஆசீர்வாதத்தை நான் கேட்டிருக்கேன். ஆமாம், இன்னைக்கு கேளுங்க. யோதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோம், யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இன்னைக்கு எது பெரிய ஆசீர்வாதம்னா, கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிற ரோமர் 2:4 சொல்லப்பட்ட பொறுமை என்கிற ஐஸ்வர்யத்தை யோபு கர்த்தர்கிட்ட கேட்டான். அவனுடைய ரகசியம், 2வது ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோபுவினுடைய பொறுமை. சொல்லுவோம், யோபுவினுடைய பொறுமை. பொறுமைனா என்ன அர்த்தம்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மளுக்கு தமிழே புரிய மாட்டேங்குது. பொறுமைனா என்னன்னு தெரியாது, தயவுனா என்னன்னு தெரியாது, சாந்தம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச கோபம்னா என்னன்னு தெரியும், சண்டைனா தெரியும், அப்புறம் வைராக்கியம்னா தெரியும், பொறாமை. ஏன்னா நம்ம மாமிசத்துக்குரியவர்கள். இந்த வசனம் ஆவிக்குரியது. பொறுமை, சாந்தம், அப்புறம் தயவு, நீடிய பொறுமை, இப்படிதான் இருக்குல்ல, இதெல்லாம் ஆவிக்குரியது. இதை பற்றி தெரியுமானா அதை பற்றி தெரியாது. பொறுமைனா என்னன்னு சொல்கிறேன். பொறுமைனா அதோட அர்த்தம், தேவன் நன்மையானதை செய்யும் வரைக்கும் அமைதியாயிருப்பது. ஹல்லேலூயா. சொல்ல, பொறுமை என்றால் தேவன், சத்தமாக சொல்லுங்க, தேவன் எனக்கு நன்மையானதை செய்யும் வரைக்கும் அமைதியாயிருப்பது. அப்படியா இருக்கீங்க? யோபு அப்படி இருந்தான். யோபு அப்படி இருந்தான், பொறுமையாக இருந்தான். தேவன் எனக்கு, அவன் கேட்டான். இப்போ நீங்கள் என்ன கேட்கணும்? இன்னுமே இதை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பொறுமை என்கிற ஐஸ்வர்யத்தை தாங்க. 2வது கேட்கணும், உலக ஆசீர்வாதம் நான் வேணான்னு சொல்ல, உலக ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். ஆனால் அதை பார்க்கலும் பொறுமை என்கிற ஐஸ்வர்யத்தை எனக்கு தாங்க. வேதத்தில் அப்படி சொல்லுவா. அப்போ அவர் பொறுமையாக இருந்தாரா? ஆமாம். எப்படி பொறுமையாக இருந்தார் அப்படின்றத காமிக்க போகிறேன். அவருடைய பொறுமையினுடைய எல்லையை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் அப்படி பொறுமையாக இருந்திருக்கீங்களா? இவனுடைய பொறுமையை பற்றி நான் உங்களுக்கு அவனுடைய எல்லையை காமிக்கிறேன் பாருங்கள். அவன் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் நான் சொன்னேன் பார்க்கலாம். இப்போ 30ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அவனுடைய பொறுமையினுடைய எல்லையை பாருங்கள். அவன் கேட்டான்ல ஏசப்பாட்ட, எல்லா செல்வமும் போச்சுங்க, நல்லா கவனிங்க, எல்லாம் போச்சு. ஆனால் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த பொறுமை என்கிற ஐஸ்வர்யத்தை அவன் விடவே இல்லை. அவனுக்கு தெரியும், இந்த பொறுமை தேவன் எனக்கு நன்மையானதை செய்யும் வரைக்கும் அமைதியாய் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. நானும் கேட்குறேன், 150 ஆத்துமாக்கள், கர்த்தர் 150 ஆத்துமாக்களை தரும் வரைக்கும் நான் அமைதியாய் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்க பொறுமையாக இருக்கான்னு பார்ப்போண்டான்றாரு. நிறையா பேர் இந்த பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுறீங்க பாருங்கள். யோபினுடைய பொறுமை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். போமா, யோபின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். இதெல்லாம் வாசிக்கணும், இதெல்லாம் கண்ணு திறந்தால் தான் வாசிக்க முடியும். கர்த்தர் கண்களை திறக்கணும். யோபின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 30ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அவர்கிட்ட எத்தனை ஆயிரம் ஆடுகள் இருந்தது? 7000 ஆடு. எத்தனை ஆடு இருந்துச்சு? சரி, 30ஆம் அதிகாரத்துக்கு போமா. இந்த 7000 ஆடுகளை மேய்க்கிறதுக்கு அவர் நாய்களை வைத்திருந்தார். என்ன வச்சிருந்தாரு? நாய்கள் ஆடுகளை மேய்க்கும். என்ன ஆடுகளை மேய்க்கும்? இந்த லிட்டரலாக இருக்கிற ஆடுகள். உங்களை மேய்க்கிறதுக்கு கர்த்தர் நல்ல மேய்ப்பரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பாருங்க, நாய் வச்சிருந்தார். 30ஆம் அதிகாரத்துக்கு முதல் வசனம் 30:1. எல்லாம் மெதுவாக பொறுமையாக வாசிப்போம். வசனத்தை வாசிக்கணும். எப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையாக வாசிக்கணும், வேகமாக வாசிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் ஒரு அதிகாரம் முடிக்க வேணாம், 10 வசனம் வாசித்தா உங்கள் இருத்தில் எழுதப்படட்டும். சரி, வாசிப்போமா? 30:1. இப்பொழுது என்னிலும் இளையவனானவர்கள் என்னை, அவரை காட்டில் ரொம்ப சின்னவங்க, சின்ன பையன்லாம் யோபு போகும்போது பெரிய சொன்னே போகிறான் பாரு, யோபு முச்சந்தலைமலுக்கும் புண்ணாக இருக்கான், இவெல்லாம் பெரிய ஆளா, இவன் பாடுறான் அப்படின்னு பேசுவாங்களே, எனக்கு வர மாட்டேங்குது. இவர் இந்த பரியாசம் பண்ணுறாங்கல்ல சின்னவங்க, இவங்களுடைய அப்பாவை பற்றி பேசுகிறார் யோபு. இவருடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோடு வைக்கவும் கூட வைக்கப்பட்டேன். யார் இவனை பரியாசம் பண்ணுறானா? ஒருத்தன் வரேன், ஐயா 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 நீங்கள் 7000 ஆடு வச்சுருக்கீங்கய்யா, இத்தனை ஒட்டகம் வச்சுருக்கீங்க, இவ்வளோ ஏக்கர் கணக்காக இருக்குது, ஒரு வேலை கொடுங்க யான்னு யோபுட்ட கேட்டா, யோபு சொல்கிறான், டே 7000 ஆடுகளை மேய்க்கிற நாயை கட்டி போகிற கொட்டகம் இருக்குல்ல, நாயை கட்டி வைக்கிற ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் ஒன்று வைக்கிற கூட எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் நான் பின்னால் வாசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட ஆட்களுடைய பிள்ளைகள் எழும்பி யோபுவை பரியாசம் பண்ணுகிறார்கள்.
யோபு என்னையா பண்ணா? யோபு என்ன பண்ணா? இதுதான் பரீட்சை. இந்த நாயை வைக்கிற ரூமில் அவங்க அப்பா வைக்கிற கூட இவன் வைக்கப்பட்டான். அவனுடைய பிள்ளைகள் எழுப்பி இவனை நிந்திக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலும் யோபு எப்படி இருந்தான் தெரியுமா? பொறுமையாக இருந்தான். எப்படி இருந்தான்? பொறுமை ரொம்ப முக்கியன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் என்னை சில இந்த நாட்களில் இந்த மாதம் முழுவதும் என்னை பொறுமையை குறித்து என்னோடு கூட அவர் இடைபடுகிறார். அவர் சொல்கிற, மகனை பொறுமையாக நீ இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நீ பொறுமை. ஆண்டவர், நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கணும் ஆண்டவர் கேட்ட கர்த்தர் இதை காமிக்கிறேன். இப்படி அவனா அவனை நிந்திரிச்சிருக்கானா? இல்லவே இல்லை ஆண்டவரே. அவனே பொறுமையாக இருந்துக்க, உனக்கு என்ன பொறுமையா இல்லை? கஷ்டம் இல்லை. அதான் அந்த ஐஸ்வர்யத்து அந்த பொறுமை இருந்துச்சா நீங்கள் தான் ஐஸ்வர்யவான்கள். ஹல்லேலூயா. இதனா இப்போ இல்லைங்க, என்ன வேணும் அப்படின்னா நோ. பரலோகம் நீங்கள் வச்சிருக்கிற ஐஸ்வர்யத்திற்கு செவி கொடுப்பதில்லை. நீங்கள் பொறுமையாய் தேவன் எனக்கு நன்மையானதை செய்யும் வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன் என்று சொல்வீர்களானால் நீங்கள் தான் தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வாசம் பண்ணி வீட்டில் போய் உட்காந்து வாசி பாருங்க. அவன் வந்து பேசுகிறான் அவனை, யோபுவை. யோபு அவன் சொல்கிறான், டே உங்கள் அப்பாவை நான் நாய் வச்சுருந்தேன்ல, ஜெர்மன் செப்பர்ட், அதான் நாய்களை நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், செப்பர்ட் டாக்குன்னு. அவ்வளவு ஆட்டுக்கூட்டத்தை 2 நாய் என்ன செய்யும், அப்படி துரத்தி கொண்டு வந்து மந்துக்குள்ளே சேர்த்துரும் பாருங்க. அந்த மேய்ப்பன் சொன்னவனே அது போய் அந்த நாய்கள் அப்படி கொண்டு வந்து மந்துக்குள்ளே சேர்த்து நான் பார்த்துருக்கேன். அதை அவன் 7000 ஆடு எத்தனை நாய் வச்சிருந்தான், அந்த நாயை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பான்ல, அந்த இடத்துல அவங்க அப்பா வைக்கிறதுக்கு வைக்கப்பட்ட அவன் வந்து இவனுக்கு அது மாத்திரம் இல்லை, என்ன செய்யறான் பாருங்க. இவங்களை காலை தடுக்கி விழ பண்ணினார்கள். நிறைய சொல்கிறார். இந்த 29-30 மெதுவாக வாசிங்க வீட்டில் போய். அவனை காலை போகும்போதுக்கு நடந்து போவானா யோபு, உடனே காலை அப்படி உள்ளே விடுவாங்களாம். யோபுக்கு டங்குன்னு காலை நினச்சிவாங்க, தடுக்கி விழுகிறது, காலை உள்ளே விட்டு கீழே உள்ள பண்ணிட்டான் ஆண்டவரே. ஆனால் நான் ஒரு காலத்தில் போகும்போது எந்திரிச்சு நிற்பாங்க, வாயை பொத்திக்கிடுவாங்க, பிரபுக்கள் ஓடுவாங்க, என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு கனம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. கத்தின ஒன்றுமே இல்லை. என்னடா இல்லை உன்ட்ட பொறுமை என்கிற ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம சொல்லிக்கிற ஒன்றுமே இல்லை, அவன் இல்லை. நோ 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 நோ, எனக்குள்ள பொறுமை என்கிற ஐஸ்வர்யம். இதுதான் ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் நீங்கள் வாசி பாருங்க, நான் விளக்கி சொன்ன டைம் ஆகிட்டே இருக்கிறோம். அப்போ அவன் பாட்டும் பழமொழியானேன்றான் பாருங்க. நான் ஆனாலும் 9ஆம் வசனம் பாருங்க, இப்பொழுது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியானா. என்னை பார்த்தா நக்கலாக பாட்டு பாடுறான். உங்களை பார்த்தா யாராவது நட்டக்கலாக பாட்டு பாடியிருக்காங்களா? இப்படின்னா நம்ம போனதில்லை. பழமொழி ஆகிருக்கோமா? அப்படின்னா கத்தர் வைக்கல. கத்தர் பார்த்தாரு, எப்பா நீ வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்னு ஊதுனா விழுந்துருவேன். நீ எங்கே உனக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்குது? நீ ஓடுறதே 7000 ஆட்டுக்கு 4000 ஒட்டகத்துக்கு உலகத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்க. உனக்குள்ள எங்கப்பா ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்குது? யூ ஆர் வீக் இன் த ஸ்பிரிட். அதனால பவுல் சொல்கிறான், சகோதரரை கத்தரும் அவருடைய சத்தத்தின் வல்லமையிலும் பலப்படும். அப்போஸ்தலரை பாருங்க, அப்போஸ்தலர் அடையாளங்கள் நிறைய பேர் அப்போஸ்தலர்னு சொல்கிறாங்க. எல்லா வித பொறுமையோடும். லிசன், கத்தர் நீடிய பொறுமை உள்ளவர். நல்லா கவனிங்க. சரி, அப்போ அவன் சொல்லிட்டான், நான் வந்து இப்படி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ பொறுமையினுடைய சுவாபம் என்ன அப்படின்னா, பொறுமை என்ன செய்யணும் கேட்டிங்களா? நான் பொறுமையாக இருக்கேன்றதுக்கு அடையாளம் என்ன, அல்லது நீங்கள் பொறுமையாக இருக்கிறதற்கு அடையாளம் என்ன? அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? யோபு வாசிக்கலாமா? யாக்கோபுக்கு போவோம். யாக்கோபு வந்து ஒரு சரியான ஒரு வெளிப்பாட்டின் மனிதர். அவர் வந்து நாக்கை குறித்து பயங்கரமான வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. சரி, வாசிக்கலாம். 1:19. ஆகையால், யாக்கோபு 1:19 சேர்ந்து வாசிமா. ஆகையால் என் பிரியமான சகோதரரை, யாவரும் வசனத்தை கேட்கிறதற்கு தீவிரமா, பேசுகிறதற்கு சொல்லுங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயும். இந்த பொறுமை எப்படி வெளிப்படும்னா பேசுறதுல தான் வெளிப்படுங்க. இப்படி நாயோட வைக்க கூட தகுதி இல்லாத ஒரு அப்பாவுடைய பிள்ளை வந்து பேச பொறுமையை பேசவே இல்லை, அமைதியாக இருக்கான். முடியுமா? முடியாதா? முடியாது, கஷ்டம். அப்போ பொறுமையின் ஐஸ்வர்யத்தை என்ன செய்யணும்? அப்போ அவன் பேசல பொறுமையாக இருந்தானா? ஆமாம், வாசிக்கலாம், பார்க்கலாம், வாசிக்கலாம், இன்னும் பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகத்துக்கு வருவோம். யோபுவின் புஸ்தகம் எல்லாம் கவனிங்க. அதனால சொன்னேன், இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ கத்த சொல்கிறது பாருங்க, 42:7. 42 யோபு 42 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கத்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின்பு கத்தர் எலிப்பாசை நோக்கி,
உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய், பார்த்தீங்களா, பொறுமையாக பேசுகிறான், நிதானம் பேசுகிற 2 ஒன்று தான். ரொம்ப கவனமாக பேசுகிறான். பொறுமை என்ன செய்யணும்? வார்த்தைகளை வெளியே விடாது, வார்த்தைகளை இறுக்கி பிடிச்சிக்கிறோம். கவனம், அதுதான் பொறுமையினுடைய வெளிப்பாடு. அப்போது என்ன செய்யறது? இந்த பொறுமை இருக்கிற மனுஷன் தான் பூரண மனுஷன். பொறுமை இருக்கிற மனுஷன் தான் நீங்கள் பூர்ணராகும்படி கடந்து போவோம்னு வசனம் சொல்லுது எபிரேயரில். நாம் பூர்ணராகும்படி கடந்து போவோம். பூரண மனிதர்கள், இயேசு ஒரு பூரண மனிதனாக இருந்தார். பூரணமான ஒரு மனுஷனாக இருக்கணும்னு சொன்னால் வாசிக்கலாம். யாக்கோபு 1:4 வரும். யாக்கோபும் யோபையும் மாறி மாறி எடுக்கிறோம் இல்லையா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நல்லா இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன் யாக்கோபையும் யோபையும் மாறி மாறி எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு. யாக்கோபு 1:4 போவோம். 5ஆம் வசனம் எல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? 5ஆம் வசனம் என்ன எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இதை கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. உனக்கு 4 அதுக்கு மேலே இருக்க வசனத்தை விட்டுட்டோமே. ஏன் விட்டோன்னு தெரியல. சரி, அன்றைக்கி பார்த்துக்குருவோம். யாக்கோபு போவோம். யாக்கோபு 1 அதில் சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் பூரணராயும், ஒரு பூரணா நீங்கள் இருக்கணும். அப்புறம் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரணமாய் கிரியை செய்ய கடவுது. உங்களுக்கு பொறுமை இல்லையா? நீங்கள் பூர்ணர் கிடையாது. உங்கள் வார்த்தையில் நிதானம் இல்லையா? உங்களுக்கு பொறுமை கிடையாது. நீங்கள் பேசுகிற வார்த்தை பொறுமையாக பேசலையா? நீங்கள் பூர்ணர் கிடையாது. ஆனால் தேவன் சொல்கிறாரு நீங்கள் பூர்ணர் ஆகும்படி. அப்போ உங்களுக்கு என்ன பாடம் எடுப்பாருன்னா, எப்படி பொறுமையாக இருக்குன்னு கற்றுக் கொடுப்பார் கர்த்தர். இந்த பாடத்தெல்லாம் சொல்கிறீங்க, இந்த பாடத்தை ஐயோ உபத்திரம் கிடையாது, டீச்சிங். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் டீச் பண்ணுவார். எனக்கு வேறு மாதிரி டீச் பண்ணுவார். எனக்கு பைபிளில் கொண்டு வேறு மாதிரி டீச் பண்ணுவார். எப்படி ஹீலிங் நடக்கும், எப்படி டெலிவரிஸ் நடக்கும், நீ ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது, அப்படி வசனத்தை கொண்டு டீச் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் அது என்னுடைய காலிங். அது என்ன குறித்த டீச்சிங், ஹீலிங்கை குறித்த டீச்சிங். அப்போ பொறுமையை குறித்து டீச்சிங். அப்போ உங்களுடைய பலவீனங்களில் நீங்கள் பலப்படும்போது டீச்சிங் பண்ணுவார். அப்போ உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலை கர்த்தர் அது தேவன் கொண்டு வரல. அந்த சூழ்நிலைகளை கொண்டு கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. உங்களை அப்படி ஒரு தேவனுடைய சுவாபம். ஏன் அப்படின்னா அதான் நிரந்தரமானது. அதான் அந்த கேரக்டர் இருக்கு பாருங்கள். அந்த சுவாபம் தான், அந்த சுவாபத்தின் வழியாய்த்தான் என்ன செய்யுங்கட்டா கனிகள் வெளிப்படும். அந்த சுவாபத்தின் வழியாக தான் வரங்கள் வெளிப்படும். அந்த சுவாபத்தின் வழியாக தான் உங்கள் வாழ்வு கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கும். நல்லா கவனிங்க. அப்போது ஆண்டவர் இங்கே யோபுவை உருவாக்கும் போது அவனுடைய பொறுமையை வெளியே காமிச்சிட்டான். நான் நல்ல பொறுமையில் வளர்ந்துருக்கேன் ஆண்டவர் காமிச்சான். கர்த்தர் பார்த்தார், நிதானமாக இருக்கடா, பொறுமையாக இருக்கடா, நான் உனக்கு 2 மடங்கு தரேன்னு ஆசீர்வதிச்சிட்டார். இங்கே சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாத பூர்ணாயும் நிறைவிலாக இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. ஹல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:10 போவோம். அப்போ பொறுமையாக இருக்கிறது எப்படின்றத பாருங்கள். ஏசாண்டர் சொல்கிறாரு, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 3:10 ஏசப்பா சொல்கிறார். சேர்ந்து வாசிப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நான் காத்து கொண்டபடியினால். நான் சொன்னேன்ல, உங்கள் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் பொறுமையை குறித்த வசனத்தை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா, அடுத்து வாசிக்கலாம். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படி பூச்சங்கர மேலெங்கும் சத்தமாசிங்க வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. நான் எங்கே ஓடுவேன்? நான் பிரச்சனை இப்போ வசனத்துக்குள். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே ஓடணும்னா வசனத்துக்குள்ள. இந்த வாக்கு தத்தம் நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்டது. என்ன சொல்கிறாரு? பொறுமை. இன்றைக்கி நான் சொன்னேன், இத்தனை பொறுமையாக நாயை வச்சிருக்கிற இடத்துல வைக்காதையும் கூட உங்களை தூசித்தா கூட நீங்கள் பொறுமையாக இருங்க. அப்படி பொறுமையாக இருந்த அவருடைய வசனத்தை நீங்கள் காத்து கொண்டால் இனி பூமியில் குடியிருக்கிறவர்கள் மேல் வரப்போகிற சகல உபத்திரங்கள் துன்பங்களுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. காப்பேன்னு சொல்கிறாரு. யோபுவை அப்படித்தான் காத்து. என்ன கொஞ்சம் நீங்கள் இன்னும் யோபுவை பற்றி பொறுமை பற்றி நிறையா வசனங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம எடுக்க முடியாது, நேரம் இல்லை. அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள், சில வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இங்கே சொல்லுது, பொறுமையை குறித்த வசனத்தை நீங்கள் உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் இங்கே காத்து கர்த்தர் வாக்கு பண்ணுறாரு. பூச்சகத்து மேலே வரப்போகிற யாராருக்கு என்ன துன்பம் வரும், ஆனால் உங்களை தப்பும்படி தேவன் காப்பார். ஹல்லேலூயா. அப்போ பொறுமை என்ன செய்து உங்களை பிரச்சனைக்கு தப்புவித்து காத்து கொள்ளுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன நம்மளுக்கு சொல்லி தருதுன்னா, நீங்கள் நீடிய பொறுமை என்கிற ஐஸ்வர்யத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை காப்பார். Don't forget to subscribe.